தேர்தலோட முடிஞ்சிருச்சு, மே 4 முடிஞ்சிருச்சு, 6 மணியோட முடிஞ்சிருச்சு, இனிமேல எந்த ஆட்டத்தையும் பார்க்க முடியாது, இனி அவ்வளவுதான், பிளாஸ்ட் தான், இனி வெறித்தனம் தான், அப்படிலாம் கிடையாது. இனிமேல் தான் தமிழ்நாட்டில் ரியல் பாலிடிக்ஸ் தொடங்க இருக்கிறது. எந்த பாலிடிக்ஸ்? உண்மையான எதிர்க்கட்சிக்கான ரோல் தொடங்க இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் தோல்வியை தழுவி விட்டதா? உண்மையாக, நேர்மையாக, புதிய சித்தாந்தத்தை, மாற்று கருத்தை முன்வைத்து, நான் இலவசம் தரமாட்டேன், உங்களை ஏமாற்ற மாட்டேன், உங்களை கையேந்த விட மாட்டேன், எனக்கு ஓட்டு போட்டா போடு, சாதி பார்த்து போடு, ஓடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று பொது தொகுதியில் மக்களை நிப்பாட்டி, பெண்களுக்கு நிகராக ஆண்களுக்கு பெண்களை நிப்பாட்டி ஒரு மாற்று அரசியலை முழுமையாக முன் வச்சாரு. தன்னுடைய சக்தியை தாண்டி, பெரிய பொருளாதாரம் இல்லை, எளிய பிரிந்து கொண்ட வேட்பாளர் நிப்பாட்டி அடிச்சிடலாம்னு இறங்கினாரு. காரைக்குடி தொகுதியில் அண்ணன் சீமானுடைய தோல்வி எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் வேதனையும் அளித்திருக்கிறது. இது அண்ணன் சீமானுடைய தோல்வியே கிடையாது, ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுடைய தோல்வி என்பதை வரும் காலங்களில் தமிழ்நாட்டு மக்கள் உணர்வார்கள். காரணம் என்னன்னா, ஒரு மாற்று அரசியல் உள்ள போய் கேள்வி எழுப்பக்கூடிய இடம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனாலும் தோற்று போயிட்டா சீமான் வீட்டுக்குள்ளே முடங்கி போயிடுவாரா? மீண்டும் பல மடங்கு வீரியத்தோடு களத்தில் எதிர்கட்சியாக குரல் எழுதும். எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கே சீமான் குரல் இன்னும் ஓங்கி ஒழிக்கும், அங்கே நாம் தமிழர் குரல் இன்னும் ஓங்கி ஒழிக்கும், தமிழ் தேசியவாதிகள் குரல் இன்னும் ஓங்கி ஒழிக்கும். இந்த வியூகத்தை மாற்றிருக்கலாம், இந்த பெண்கள் எப்படி வேட்பாளர் ஆக்க கூடாது, சாமானியர்களை போட்டுக்கூடாது, பணக்காரனை போட்டுக்கணும், அதெல்லாம் தேர்தல் களத்தில் இந்த களம் எப்படி வாக்கு வாங்கினது ஒரு நாயக முதல்ல ஓட்டு போட்டாங்க. அதனால இந்த வெற்றி தோல்வி இதெல்லாம் தாண்டி நாம் தமிழ் இந்த களத்தில் உறுதியோடு மீண்டும் வலுவான எதிர்கட்சியாக நிற்குமே ஒழிய ஒரு அடி கூட நாம் தமிழர் கட்சி பின்வாங்க போறதும் கிடையாது, தமிழ் தேசியவாதிகளும் பின்வாங்க போறதும் கிடையாது. அப்ப நாம் தமிழர் கட்சி இந்த களத்துல பெறுகிற ஒவ்வொரு வாக்களுமே விலை மதிப்பு மிக்க வாக்குகள்.